ஒரு பிளேஸ்க்கு போனாலும் இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஏன் இவங்களுக்கு நம்மளை பிடிக்க மாட்டேங்குது, தப்பு நம்ம மேலே இல்லை அவங்க மேலே தானே யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு யோசிக்கிறவங்க இங்கே கம்மி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ கைஸ், வெல்கம் டு அல்யூரிங் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் நிறைய பேருக்கு தேவைப்படுற மாதிரியுமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னா, ஹவு டு மேக் அதர்ஸ் லைக் யூ. எப்படி அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கிறதுன்றது தான். நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். நீங்கள் தினசரி வாழ்க்கையில் சந்திக்கிறவங்களாகட்டும், இல்லை ஏதாச்சும் இன்டர்வியூ போனால் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்க வைக்க சில வழிகள் இருக்குது. அந்த சில வழிகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய குறிப்பு, இதெல்லாம் நாங்களே கற்பனையாக அடிச்சு விடுறோம்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே ரிசர்ச்சர்ஸ் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது. நம்பர் 1, ஸ்மைல். அதாவது சிரிக்கணும். யாரையாச்சும் ஒருத்தரை பார்த்தா உள் அன்போட சின்னதாக ஸ்மைல் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறவங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஜென்யூனாக ஸ்மைல் பண்ணால் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் எதிரில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணால் நம்பகத்தன்மை அதிகமாகும். நீங்கள் அவ்வளோவா சந்தோஷமாக இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணால் நீங்கள் நிஜமாலுமே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், தெரிஞ்சவங்க யாருன்னா வந்தால் உடனே நம்ம சிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சிரிக்க சொன்னால் ஈனு பல்ல காட்டி பக்கத்தில் இருக்கவங்கள பயங்குறுத்திடாதீங்க. பி கேர்ஃபுல். நம்பர் 2, ஐ கான்டாக்ட். அதாவது கண் தொடர்பு. ஐ கான்டாக்ட்ன்றது தான் நீங்கள் அவங்களுக்கு கவனம் கொடுக்குறீங்க என்றதை தெரிவிக்கும் ஒரு ஈஸியான வழி. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்றது கண்ணில் வெளிப்படும். ஒருத்தவங்க உங்களை மதித்து பேசினா திருப்பி அவங்களுக்கு ப்ராப்பரான அட்டென்ஷனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த நேரத்தில் மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, இல்லை எவனோ ஒருத்தன் தூரத்தில் காத்தாடி விட்டுட்டு இருப்பான், அதை உத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கூட அவங்க பேசணுன்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு சுத்தமாக போயிடும். அதே சமயம் ஏதோ உங்கள் பேக்கை தூக்கிட்டு போகிற மாதிரி குறுன்னு பார்க்காதீங்க. அது அவங்கள சௌகரியமாக உணர வைக்காது. ப்ராப்பரான ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் கூட பேச இன்ட்ரெஸ்ட் வரும். நம்பர் 3, உங்ககிட்ட பேசுகிறவங்கள மாதிரி நீங்கள் பிரதிபலிக்கணும். பிரதிபலிக்கணும் என்றது அவங்களோட பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு சீரியஸாக மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொன்னால் நீங்களும் சீரியஸாக அவங்க சொல்கிறத கவனிக்கணும். அப்போதான் நம்ம பேசுகிறத இவ்வளோ கவனமாக கவனிக்கிறாங்களேன்னு உங்களை நம்பி பேசுவாங்க. நம்பர் 4, யூஸ் யோர் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். உங்களோட நகைச்சுவை திறமையை காட்டுங்க. உங்களுக்கு அடுத்தவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய திறமை இருந்தால் தாராளமாக அதை செய்யுங்க. ஹியூமரான பர்சன் கிட்ட சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நண்பர்களே, ஜோக்ஸ் என்ற பேரில் அடுத்தவங்க மனசை புண்படுத்துறது நம்ம குறிக்கோள் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஜோக்ஸை சொல்லுங்க. அப்படி நீங்கள் அவ்வளோ நகைச்சுவையானவங்க இல்லைன்னு நினச்சா கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கலாம். அது மற்றவங்கள இருந்து வேறுபடலாம். உங்கள் தனிப்பட்ட திறமையை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம். நம்பர் 5, உங்களுக்குள்ள எது காமனாக இருக்குன்றதுல கவனம் செலுத்துங்க. ஒருத்தவங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாரு, கூடவே சாக்லேட் சாஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுறாரு. என்ன இவர் இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாருன்னு எல்லாருமே வினோதமாக பார்க்குறாங்க. அப்போ அதே இடத்துல வந்த இன்னொருத்தர் அதே மாதிரி பிரியாணியும் சாக்லேட் சாஸும் ஆர்டர் பண்ணுறாரு. இந்த டேஸ்ட்டே அவங்க 2 பேரையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆக்கிடுச்சு. இனம் இனத்தோடு தான் சேரும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். நம்பர் 6, கெட் பர்சனல். அவங்க கிட்ட உங்கள் இன்பம் துன்பம் ரகசியங்கள்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ரகசியங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக உணர்வாங்க. நண்பர்களே, ரகசியங்களை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நம்பிக்கைத்தன்மையானவங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. சுய வெளிப்பாடுன்றது இந்த இடத்துல ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களை பற்றின சின்ன சின்ன விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிச்சிரும். நம்பர் 7, உங்களுக்கு அவங்கள பிடிக்கும் என்றதை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு அவங்க முக்கியம் என்றதை அடிக்கடி அவங்களுக்கு உணர்த்திட்டே இருங்க. உதாரணத்துக்கு, உங்கள் பாஸை உங்களுக்கு பிடிக்கும்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்றத அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை கரெக்ட் டைமுக்கு முடிச்சு கொடுக்கறதுலையும். இப்போ சப்போஸ் இதை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லணும்னா, எனக்கு உன்னோட இந்த பர்டிகுலர் கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதில் அவங்க இன்னும் டெவலப் பண்ணிக்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 8, கேஷுவலி டச் தெம்.
இப்போது நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், செலக்ட் ஆகிட்டோன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு நம்மளோட கொலீக்ஸ்லாம் நம்மளுக்கு கை கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகுது. சாதாரணமாக சொல்கிறதுக்கும் நம்மளை கேஷுவலாக டச் பண்ணி சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆறுதலாக நம்ம முதுகில் தட்டினா நம்ம அவங்களோட ரொம்ப க்ளோஸாகவே ஃபீல் பண்ணுவோம். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.